சின்னப்படி சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் கொழும்புல கோல்ஃபேஸ் என்ற இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நாடகம் சார்ந்த விஷயத்தில் சந்திச்சிருக்கிறோம். இந்த மென்சுரேஷன் பவர்ட்டி என்கின்ற ஒரு விஷயம் சார்ந்த ஒரு நிகழ்வு இங்கே இடம்பெற காத்திருக்கிறது. It's a great pleasure to be with you to this joyful event, my third Project Park in Sri Lanka, for this Kite Festival full of color, energy and hopefully not too much rain, but also for the closing of our 2-year project, the Collective Action Against Direct Poverty, the CAP project. As part of the team who initiated and chaired this project from its earlier stages, மாதவிடாய் வறுமை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு செயற்திட்டம் இங்கே நடைபெற்று இப்பொழுது பட்டமேற்றுகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது மாதவிடாய் என்பது இந்த சமூகத்தில் அது ஒரு விரும்பத்தகாத அல்லது அருவருக்கத்தக்க விடயமாக இந்த சமூகத்திலே அது ஒதுக்கி வைக்கப்படுகின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. அதாவது மாதவிடாய் என்பது பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதனை இந்த சமூகம் அதை ஒரு அருவருப்பாக பார்க்கின்ற அந்த எண்ணப்போக்கு இப்பொழுது கூட இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் 50% பெண்களாக இந்த மாதவிடாயை எதிர்நோக்குகின்றவர்களாக இருக்கிறார்கள். இலங்கையில் 4.2% பெண்கள் மாதவிடாய் இந்த இயற்கையான நிகழ்வை எதிர்நோக்குகிறார்கள். இந்த மாதவிடாய் ஆரம்ப காலங்களில் சாதாரணமாக இருந்தது. அதாவது நவீன காலங்களில் நப்கின் மற்றது பேட் அப்படி என்று சொல்லக்கூடிய பொருட்கள், அந்த அணை ஆடையை நவீன முறையிலே அதை விற்பனையாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் சாதாரணமான அந்த துணிகளை பயன்படுத்தி அந்த பெண்கள் அதனை யூஸ் பண்ண அதை பாவிக்கக்கூடிய அந்த நிலைமை இருந்தது. சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வாறான விலை கொடுத்து வாங்க முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இந்த மாதவிடாய் வறுமை என்பது இந்த பாடசாலை மாணவிகளுக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலாக அல்லது சிரமமாக இருக்கின்ற விடயமாக நாங்கள் கருதுகிறோம். அதாவது மாதவிடாய் சம்பந்தமான போதிய அறிவின்மை காரணமாக பாடசாலைகளிலே போதிய மலசலகூட வசதி இல்லாத காரணம், மற்றது தண்ணீர் வசதி இல்லாத காரணம், இந்த மாதிரியான பாடசாலைகள் இருக்கிறது. இதன் காரணமாக பாடசாலைகளிலே அங்கே செல்லக்கூடிய மாணவிகளினுடைய எண்ணிக்கை குறைந்த அளவு காணப்படுகிறது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை இந்த சமூகம் ஏற்க வேண்டும். இந்த மாதவிடாய் வறுமையை எல்லோரும் இணைந்து ஒரு புரிதலோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த பட்டத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும்.
mata yang lebih banyak, tapi saya mengatakan adalah எல்லோரும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த மாதவிடாய் வறுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக புரிதலோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த இடத்திலே எல்லோரும் கூடி ஒரு சமூக சிந்தனையோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.